ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்விக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க நிறைய டேட்டாவோட. யாரோ உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த டேட்டாவை வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. இதை எப்படி நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு இன்றைக்குள்ள செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எக்ஸலை பார்க்கலாம். இந்த எக்ஸலில் ஆல்ரெடி இவ்வளோ டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் யாராவது வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான். இது வந்து ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரிவ்யூவில் இருக்கணும். ஸோ ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்துட்டு லேட்டஸ்ட்டாக எக்ஸல் வெர்ஷனில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஹிடன் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஷேர் ஒர்க் புக் ஆப்ஷனும் வந்துட்டு இருக்கணும். ஸோ ஒரு ஒர்க் புக்கை வந்துட்டு ஷேரில் இருக்கும்போது தான் மற்றவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே விசிபிளாக வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷேர் ஒர்க் புக் ஆப்ஷனும் இருக்கணும், ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷனும் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் இருக்கும். ரிவ்யூவில் வந்துட்டு இல்லை அப்படின்றதுனால நம்ம இப்போ புதுசாக கொண்டு வர்றோம். ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் ரிப்பன் கொடுங்க. கஸ்டமைஸ் ரிப்பன் கொடுத்துட்டு பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பாப்புலர் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே விசிபிளாக இருக்கும். ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஷேர் ஒர்க் புக் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஷேர் ஒர்க் புக் லீகசி அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆட் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு எரர் சொல்லும். புதுசாக வந்துட்டு ஒரு கஸ்டம் குரூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ரிவ்யூக்கு கீழே ஏதாவது ஒரு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ குரூப் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நியூ குரூப் இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரொடெக்டில் வச்சுட்டு நியூ குரூப் கொடுங்க. ஸோ ப்ரொடெக்ட் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் வந்துட்டு இந்த ஷேர் ஒர்க் புக் லீகசி ஆப்ஷனை ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்துட்டு நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரீநேம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஷேர் ஒர்க் புக் வந்துடுச்சு. அடுத்தது வந்துட்டு ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன். அதே இதில் நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ப்ரொடெக்ட்டுக்கு அப்புறம் ட்ராக் சேஞ்சஸ்னு ஒரு கஸ்டமைஸ்டு குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த எக்ஸலை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் ஒர்க் புக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எக்ஸல் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஷேர் ஆகிடுச்சு. இப்போ ஸோ இந்த எக்ஸலை நான் இப்போது இங்கே ஷேர்டுன்னு காட்டுது இல்லையா? இந்த எக்ஸலை இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போதே வந்துட்டு வேறு யார் வேணாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணி நெட்வொர்க்கிலேருந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஹைலைட் ஆப்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பை டிஃபால்ட்டாக இது வந்து அன்செக்காக இருந்தது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகும். ஸோ வென் அப்படின்னா எப்போ நான் லாஸ்ட்டாக சேவ் பண்ணதுலேருந்து, இல்லை எல்லா தடவையும் நம்மளுக்கு வந்துட்டு தேவையா அப்படின்னா நீங்கள் எல்லா தடவையும் வந்துட்டு வச்சுக்கலாம். ஹூ எவ்ரி ஒன் பட் மீ அதுவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம். வேர் அப்படின்றது வந்துட்டு பை டிஃபால்ட்டாக கர்சர் வந்துட்டு எந்த செல்லை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்குதோ அந்த செல்லோட அட்ரஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் ஒர்க் ஷீட்டும் வந்துட்டு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஹோல் ஒர்க் ஷீட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இன்க்ளூடிங் நான் சேஞ்ச் பண்ணுறதும் எனக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்ஷன். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ஆப்ஷன் 1850ன்னு மாற்றுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ளூ கலர் டாட் தெரியுது. அதில் மேலே கர்சர் கொண்டு போனீங்கன்னா என்ன வருதுன்னா எந்த லாகின்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது, என்ன டேட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த டைமில் சேஞ்ச் ஆகிருக்குது, எந்த செல்லு என்ன வேல்யூவாக ஃபஸ்ட்டு இருந்தது அதை என்ன வேல்யூவாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஆப்ஷன் வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு இதில் தெரியும். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு என்ன சேஞ்சஸ்லாம் நடத்துனுக்கு அப்படின்றத வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஃபைலை வந்துட்டு திரும்ப சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்குதா இல்லை இதே கமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு இல்லை, போயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ இதை நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அகெயின் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஹைலைட் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன முன்னாடி கொடுத்தீங்களோ அதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அது. ஓகே, ஸோ நீங்கள் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அங்கே இருக்கும். ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அது வந்துட்டு சேவ் ஆகிருந்தாலும் இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ மற்றவங்க ஓப்பன் பண்ணும்போது சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் அவங்க ட்ராக் சேஞ்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கும் வந்துட்டு இது தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாராவது வந்துட்டு தெரியாமல் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு வேணும்னே சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஈஸியாக வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை பற்றின எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய சேனல் ஸ்கில்விக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக போட போகிறேன். நிறைய எக்ஸல்ஸோட ட்ரிக்ஸு, அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.